நினைவு கூர்தலின் தியானங்கள் என்னும் புஸ்தகத்திலிருந்து கெத்செமனே என்னும் தலைப்பின் கீழான பாடங்களை நாம் தியானிக்க இருப்பதினால் அதற்குரிய 5வது பாடமாக இருளான கெத்செமனே வேலை என்னும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 4707, நவம்பர் 1910, பக்கம் 755. தலைப்பு இருளான கெத்செமனே வேலை. ஆதார வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வரையிலான வசனங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யூதர்கள் என போதகரும் அவரது சீஷர்களும் பஸ்கா ராபோஜனத்தை ஆசரித்த பிற்பாடு அடுத்து தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூர்தலை அப்பம் மற்றும் திராட்சரசம் கொண்டு நிறுவின பிற்பாடு தம்மை காட்டிக் கொடுப்பதற்கென யூதாஸ் வெளியேறின பிற்பாடு இயேசுவும் மீதமிருந்த 11 பேரும் எருசலேமில் உள்ள மேல் வீட்டறையினின்று வெளியேறி பட்டணத்தை வாயில் வழியாக தாண்டி கெதரோன் ஆற்றை தாண்டி ஒலிவ மலையினுடைய சாய்வான பகுதிகளில் ஏறி கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். கெத்செமனே என்ற வார்த்தையின் அர்த்தமானது எண்ணெய் செக்காகும். இந்த தோட்டமானது அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு மற்றும் யோவானுடைய உறவினர்களுக்கு சொந்தமானது என்று பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது. சுவிசேஷகர்களில் ஒருவரும் அப்போஸ்தலர் அல்லாதவருமான பரிசுத்த மார்க் அவர்கள் அதே குடும்பத்தினுடைய அங்கத்தினர் என்றும் சொல்லப்படுகின்றது. போதகர் கைது செய்யப்பட்டதை பதிவு செய்யும் பதிவுகளில் ஒன்றில் போதகரை பின்தொடர்ந்து போனவர்கள் மத்தியில் துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு வாலிபன் ஒருவன் போனான் என்றும் சேவகர்கள் வாலிபரை பிடிக்க முயன்ற போது அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடி போய்விட்டான் என்றும் நமக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த வாலிபன் பல வருடங்களுக்கு பிற்பாடு பரிசுத்த மார்க்கு என்று அறியப்பட்டிருந்தார் என்று பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது. இது போதகருடைய அனுபவங்களிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க இரவாகும். அவர் பஸ்காவினுடைய ஒவ்வொரு அம்சத்தின் அர்த்தத்தையும் நன்கு அறிந்திருந்தார். தாம் தான் நிஜமான தேவ ஆட்டுக்குட்டி என்றும் தம்முடைய மரணமானது அடுத்த நாளில் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் நிறைவேறும் என்றும் அவர் அறிந்திருந்தார். எனினும் அவரது எண்ணங்களானது அவரது அருமை சீஷர்கள் பற்றியதாகவே இருந்தது. அவர் அவர்களுக்கு இறுதியான அறிவுரைகள் மற்றும் உற்சாகத்தின் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அவர் இதை செய்தார். மேல் வீட்டறையை விட்டு சென்றதற்கும் எண்ணெய் சக்காகிய கெத்செமனேயை அடைவதற்கும் இடையில் நடைபெற்றவைகளானது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் 3 அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தில் போதகர் சீஷர்களிடத்தில் தாம் போய் அவர்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகின்றார் என்றும் அவர்களுக்கு தேற்றரவாளனாய் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியை அனுப்புவார் என்றும் சத்திய ஆவியானது வரும் காரியங்களை அவர்களுக்கு அறிவிக்கும் என்றும் கூறியுள்ளார். 15ஆம் அதிகாரத்தில் அவர் அவர்களுக்கு திராட்சை செடி மற்றும் கொடிகள் குறித்த ஓமையை கூறினார் மற்றும் அவர்கள் இனி ஊழியக்காரர்களாய் இராமல் நண்பர்களாய் இருக்கின்றனர் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 16ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தம்முடைய பாடுகளில் பங்கடைந்து அவரது மகிமையில் பங்கடைவதற்கு ஆயத்தமாக வேண்டுமெனில் அவர்கள் உபத்திரவங்களை எதிர்பார்த்திட வேண்டும் என்று அவர்களுக்கு விவரித்தார். கொஞ்சம் காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சம் காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கையில் அவர் இல்லாமல் இருக்கும் காலப்பகுதியானது நித்திய காலத்துடன் ஒப்பிடுகையில் கொஞ்சம் காலமாகவே உள்ளது. பின்னர் உயிர்த்தெழுதலுடைய மறுரூபத்தின் காரணமாக அவர்கள் அவரை காண முடியும். ஏனெனில் அவர்களும் அவரை போன்று காணப்படுவார்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 17ஆம் அதிகாரத்தில் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக மாத்திரமல்லாமல் இவர்களுடைய வார்த்தைகளின்
வாயிலாக தம்மேல் விசுவாசம் வைக்கின்ற யாவருக்காகவும் தம் பின்னடியார்கள் சார்பில் பிதாவிடம் ஏறெடுக்கப்பட்டதான அவரது அருமையான ஜெபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கெத்செமனே தோட்டத்தில் என்னும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்படியாக அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டு தோட்டத்திற்கு அல்லது ஒலிவ தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கு ஒலிவ பழங்களிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படும் ஆலை காணப்பட்டது. வாயின் பகுதியில் சீஷர்களில் 8 பேர் காவல் காக்கும்படிக்கு விடப்பட்டனர். இயேசுவும் அவரால் விசேஷமாய் அன்பு கூறப்பட்டதான பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் சற்று உள்ளே தொலைவாக போனார்கள். பின்னர் தம்முடைய அன்பார்ந்த நண்பர்களால் கூட தம்முடைய துக்கமான சூழ்நிலையை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தவராக இன்னும் தெளிவாக பிதாவோடு பேசும்படிக்கு தனிமையில் போனார். அவரது வாயினின்று பேசப்பட்டவைகளை குறித்து குழப்பமடைந்து அதிர்ச்சியடைந்து காணப்பட்ட சீஷர்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவரது வார்த்தைகள் மறைபொருட்களாகவே இருக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்பதில் உறுதியே. அவரோடு கூட விழித்திருக்க அவர்களுக்கு விருப்பம்தான். ஆனாலும் அவர்கள் களைப்படைந்திருந்தபடியினால் உறங்கி போனார்கள். அவர்களது ஆவி உற்சாகமுள்ளதாய்தான் இருந்தது, ஆனால் மாம்சமோ பலவீனமாய் இருந்தது. ஏன் இப்படி ஜெபத்தில் தனிமையில் காணப்படுவதற்கு போதவர் அடிக்கடி விரும்பிட்டார் என்று சிலர் கேட்கலாம். மற்றும் இதற்கான பதில் என்னவெனில், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை என்பதேயாகும். ஏசாயா 63:3. அவரது சீஷர்களும் பின்னடியார்களும் அவரை மிகவும் அன்பு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர் தனியாகத்தான் காணப்பட்டார். ஏனெனில் அவர் மாத்திரமே பரிசுத்த ஆவியினால் ஜெனிக்கப்பட்டவராயிருந்தார். அவரது பலி நிறைவேறுவது வரையிலும் அவர்களுக்கு தம்முடைய புண்ணியத்தினை தரிப்பிக்கத்தக்கதாகவும் அவர்கள் பின்வரும் மகிமைகளில் பங்கடையத்தக்கதாக தற்காலத்தின் பாடுகளில் அவரோடு கூட பலி செலுத்தும்படிக்கு பங்கடைவதற்கு அவர்களை அனுமதிக்கத்தக்கதாகவும் அவர் தேவன் முன்னிலையில் தோன்றுவது வரையிலும் அவர்களது பின்னடியார்களால் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உணர முடியாது. ஆவியினால் ஜெனிப்பிக்கவும் பட முடியாது. இந்த நமது கர்த்தருடைய அனுபவத்தை குறித்து பரிசுத்த பவுல் அவர்கள் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். எபிரேயர் 5:7 என்று தெரிவிக்கின்றார். அவர் ஏன் பயப்பட்டார்? மனுஷர்கள் அனைவரும் மரணத்தை சந்திக்கவில்லையா? மனுஷர்களில் சிலர் மிகுந்த தைரியத்துடனும் சிலர் மன துணிவுடனும் சந்தித்திருக்கின்றார்கள் அல்லவா? மரணம் குறித்த விஷயத்தில் நம்முடைய கண்ணோட்டத்திற்கும் போதவருடைய கண்ணோட்டத்திற்கும் வெகு வித்தியாசம் உள்ளது. நாம் மரிப்பதற்காகவே பிறக்கின்றோம். நமக்கு பரிபூரண ஜீவன் என்றாலே என்னவென்று தெரியாது. மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை என்று நாம் எப்போதுமே அறிந்தவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் அவர் விஷயத்தில் மிகவும் வித்தியாசமாகும். உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஆவிக்குரிய தளத்திலான அவரது அனுபவங்கள் அனைத்தும் ஜீவன், பூரண ஜீவன் தொடர்புடையதாகவே காணப்பட்டது. அவருக்குள் இருந்த ஜீவனானது மாசற்றது. ஏனெனில் அவர் பரிசுத்தராகவும் மாசில்லாதவராகவும் குற்றமற்றவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும் காணப்பட்டார். அவரது ஜீவன் ஆதாமிடமிருந்து வந்ததல்ல. தெய்வீக எதிர்பார்ப்புகளுக்கு இசைவாக தாம் பூரணமாய் ஜீவித்தால் தம்முடைய பரிபூரணத்தில் ஜீவனுக்கான உரிமையை தாம் பெற்றிருப்பார் என்பதை அவர் அறிவார். இன்னுமாக பலியினாலான உடன்படிக்கை என்று தேவனிடத்தில் பண்ணிக்கொண்டதான விசேஷித்த உடன்படிக்கையின் காரணமாக தம்முடைய பூமிக்குரிய உரிமைகளை கையெழுத்து விடுவதற்கு தாம் ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதையும் தம்முடைய ஜீவன் தம்மிடமிருந்து எடுக்கப்படுவதற்கு அனுமதிக்கத்தக்கதாக தாம் ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பிதாவும் அவருக்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் வாயிலாக மகிமை, கனம் மற்றும் அழியாமை என்னும் மகா பலனை வாக்களித்துள்ளார். ஆனால் இது அனைத்து விஷயங்களிலும் உள்ள, அதாவது வார்த்தையிலும் சிந்தையிலும் கிரியையிலும் அவரது மற்றும் முழுமையான கீழ்ப்படிதலை சார்ந்துள்ளது. அவர் அனைத்து விஷயங்களிலும் தேவனுக்கு உண்மையாய் இருந்துள்ளாரா என்பதுதான் கேள்வி. இல்லையெனில் மரணமானது அவருக்கு நித்திய மரணத்தை குறிக்கின்றதாகிவிடும். அவருக்கு பலனாக வாக்களிக்கப்பட்டுள்ளதான பரலோக மகிமையை இழந்து போவது மாத்திரமல்லாமல் அனைத்தையுமே இழந்து போவதாக இருந்துவிடும். அவர் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் எண்ண முடியுமா?
அந்த வேலை மிகவும் இருளானதாய் காணப்பட்டது மற்றும் அவர், என்னுடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று கூறினார். அவர் தாம் மறிக்கப் போகின்றார் என்பதை அறிந்திருந்தார். மரணம் அவசியமானது என்றும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அடுத்த நாளில் தேவதூஷணம் புரிந்திட்டவர் என, குற்றவாளி என, தெய்வீக பிரமாணத்தை மீறினவர் என அவமானமாய் மரண தண்டனையை நிறைவேற்றப்பட போகின்றதான காரியமானது அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஏதேனும் விஷயத்தில் கொஞ்சமேலும் தாம் பிதாவுக்கு கனத்தை தமக்கென்று எடுத்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றதா? ஏதேனும் அளவில் மனதிலாகிலும் பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றதா? இப்படி சிலுவையில் அறையப்படுதல் என்பது தாம் தெய்வீக தயவை இழந்துவிட்டதை குறிப்பதாக ஒருவேளை உண்மையில் இருந்து விடுமோ? தாம் இவ்விதமாய் மரிப்பது அவசியமா? இந்த அவமானத்தின் பாத்திரம் நீங்குவதற்கு வாய்ப்புள்ளதா என்ற கேள்விகள் அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆகையால் அவர் மிகுந்த வியாகுலத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்ற வார்த்தைகள் பழமைமிக்க கிரேக்க மூலப்பிரதிகளில் இடம்பெறவில்லை என்றாலும், மன வியாகுலத்தின் போது, அழுத்தத்தின் போது இப்படியாக வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று மருத்துவத்துறையானது தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அதாவது, ஜெபத்தினுடைய இறுதி வார்த்தைகளாகிய, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்பதிலுள்ள அருமையான எளிமையினை நாம் கவனிக்கின்றோம். கடுமையான சூழ்நிலை மத்தியிலும் கூட விசுவாசமும் நம்பிக்கையும் எத்தனை அருமையாய் குழந்தைகள் வைப்பது போன்று காணப்படுகின்றது. அவருக்கு உண்டான பயத்தின் நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று பரிசுத்த பவுல் கூறுகின்றார். எப்படி தேவனுடைய வார்த்தையானது தேவதூதனுடைய கரங்களின் வாயிலாக வந்தது. ஒரு தூதன் தோன்றி அவருக்கு ஊழியம் புரிந்திட்டார். அதாவது, அவரது தேவைக்காக ஊழியம் புரிந்திட்டார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருந்தார்கள் அல்லவா? எபிரேயர் 1:14 போதகர் துயரத்திலும் தாழ்மையிலும் காணப்படுகையில் எந்த வார்த்தைகளினால் இந்த பரம ஊழியமானது செய்யப்பட்டது என்பது குறித்து நமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றாலும், அது பரமபிதாவினுடைய தயவு, அனுதாபம் மற்றும் அன்பு குறித்த முழு வாக்குறுதி நிரம்பின வார்த்தைகளாகவே இருந்திருக்கும் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு உண்டான பயத்தின் நிமித்தம் கேட்கப்பட்டார். அவர் பிதாவுக்கு நன்கு பிரியமாய் இருக்கின்றார் என்றும், அவர் தமது உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார் என்றும், வாக்களிக்கப்பட்டதான உயிர்த்தெழுதலை அவர் பெற்றுக்கொள்ளுவார் என்றும் உள்ள நிச்சயத்தினை அவர் பெற்றுக்கொண்டார். அத்தருணம் முதல் போதகர் அந்த இரவு மற்றும் அடுத்த நாள் வந்த மாபெரும் நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரிலுமே அமைதியுள்ளவராய் காணப்பட்டார். அதிகாரிகள், வேலைக்காரர்கள், ஆலோசனை சங்கத்தினர்கள், ஆசாரியர்கள், ஏரோது, இவரது சேவகர்கள், பிலாத்து மற்றும் இவரது சேவகர்கள், மக்கள் கூட்டம் அனைவரும் மன அமைதல் இல்லாமலும் கிளேசத்துடனும் காணப்பட்டார்கள். இயேசு மாத்திரமே அமைதியுடன் காணப்பட்டார். இதற்கு காரணம் அனைத்துமே அவருக்கும் பிதாவுக்கும் இடையில் நன்றாய் உள்ளது என்ற பிதாவின் வாக்குறுதியே ஆகும். இந்த பாக்கியமான வாக்குறுதியானது போதகருக்கு தைரியத்தை கொடுத்தது போன்று இன்று வரையிலுமான அவரது பின்னறியார்கள் கூட, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்றும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது எங்களுடைய இருதயங்களை ஆளுகிறது என்றால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்றும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நன்றியற்றவனும் எதிராளியானவனுமாகிய யூதாஸ் என்னும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஏமாற்றுகின்ற கதாபாத்திரங்கள் அநேகர் உலகத்தில் காணப்படுகின்றனர். அநேக விஷயங்களில் நாம் அனைவருமே தவறுகின்றோம். சுயநலம், பெருமை, பிடிவாதம், கீழ்த்தரம் அல்லது குறுகிய மனம் முதலானவைகள் மிகவும் துயரமளிக்கும் விதத்தில் மனித குடும்பத்தில் காணப்படுகின்றது. ஆனால் இவைகள் அனைத்திலுமே ஒருவன் நன்றி கெட்டவனாய் தனது அருமை நண்பனை காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு செய்கிறதை பார்க்கிலும் மிகவும் கண்டனத்திற்குரியதாய் ஏதேனும் காணப்படுகின்றதா? யூதாஸ் போன்ற பாத்திரங்கள் குறித்ததான அபிப்பிராயத்தில் உலகம் எதிராகவே காணப்படுகின்றது. யூதாஸ் பெயர் பெற்ற உதாரணம் என்றாலும் இவர் ஒருவரே உதாரணம் என்றில்லை. அநேகர் இப்படியாக காணப்பட்டிருந்த
வாழ்ந்திருக்கின்றனர். இப்படியானவர்களில் சிலர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர். யார் ஒருவர் இத்தகைய ஒரு பண்பின் குறுகிய தன்மையை, கீழ்த்தரத்தை நன்கு உணர்ந்து கொள்கின்றாரோ, ஒருவேளை இவரின் மற்ற பண்புகள் எவ்வளவுதான் கீழ்த்தரமாய் இருப்பினும் இக்குறிப்பிட்ட பண்பை வெளிப்படுத்துவதிலிருந்து இவர் தப்பித்துக் கொள்ளுவார். தனது எஜமானை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்க முடிந்த மனுஷன் யாவராலும் வெறுக்கப்பட்டு போவான். நன்றி கெட்டு போவதற்கு 30 வெள்ளிக்காசுகள் மாத்திரமே தூண்டிவிடவில்லை, பெருமையும் காரணமாகும். யூதாஸ் போதகரோடு கூட பூமிக்குரிய சிங்காசனத்தில் காணப்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தான். இந்த எதிர்பார்ப்பில் அவன் நம்பிக்கையாய் காணப்பட்டான். இப்பொழுதோ அதே போதகர் சிங்காசனம் இப்பொழுது வருவதில்லை என்றும், இந்த யுகத்தினை தொடர்ந்து வரும் யுகத்திலேயே வரும் என்றும், மரணம் வரையிலும் உண்மையுடனும் நேர்மையுடனும் காணப்படுகிறவர்களுக்கே அது அருளப்படும் என்றும் தெளிவாய் முழுமையாய் விளக்கினார். இக்காரியமானது ஞானமான மற்றும் சிறந்த வழியல்ல என்று யூதாஸின் மனம் எண்ணியது. மாபெரும் போதகரை வெறுத்தவனாக வஞ்சிக்கப்பட்டவனாகிய யூதாஸ் தற்காலிகமாக போதகர் கையளிக்கப்பட வேண்டும் என்றும், இது போதகர் இப்படியாக பேசக்கூடாது மற்றும் இப்படி காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்க கூடாது என்று அவருக்கு போதிக்கும் வண்ணமாக காணப்படும் என்றும், இது போதகருக்கு தூண்டுதலாக காணப்பட்டு அவரது ஜீவனை நாடினவர்களை எதிர்க்கும் வண்ணமாய் அவர் தம் வல்லமையை செயல்படுத்தத்தக்கதாக அவரை வலுக்கட்டாயத்திற்குள்ளாக்கி மற்றும் இப்படியாய் அவரை உயர்த்தி கொள்வதன் மூலமாக அவர் சீஷர்களுக்கு வாக்களித்த வண்ணமாக அவர்களை ராஜ்யத்தில் பங்கடைய செய்வதன் மூலம் அவர்களுக்கு நன்மை செய்ய வைப்பதற்கு ஏதுவாய் காணப்படும் என்றும், அல்லது இல்லையேல் இவைகளை போதகர் செய்ய தவறினால் முழு திட்டத்தையும் சிதைத்து போடுவதற்கு ஏதுவாய் காணப்படும் என்றும் எண்ணினான். அந்தோ பரிதாபம்! பேராசையினால் வெறியூட்டப்படுகின்ற சிலர் பணத்தின் மீதான ஆசையினாலும் அதிகாரத்தின் மீதான ஆசையினாலும் பெருமிதம் அடைந்து மனத்தடுமாற்றம் அடைந்து விடுகின்றனர். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12 மற்றும் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 என்ற செய்தியினை கர்த்தருடைய பின்னடியார்கள் நினைவு கூறுவது எத்தனை அவசியமாயுள்ளது. ஆமேன்.